ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரெண்டி கிச்சன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கும், வெளில போகணும். காலைல டிஃபனுக்கு என்ன சட்னி பண்ணுறதுன்னு தெரியலையா, நம்ம உடனே ஒரு 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய இந்த தக்காளி சட்னி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டிய ஒரு 2 ஐட்டம் மட்டும் தான். இப்போ ஃபஸ்ட்டு அந்த மீடியம் சைஸ் தக்காளி 4, ஒரு 8 பல்லு பூண்டு. நம்ம தக்காளியை மட்டும் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு அதை தக்காளி ப்ளஸ் பூண்டு இது ரெண்டுத்தையுமே போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை கட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம இந்த 4 தக்காளியை மீடியம் சைஸாக கட் பண்ணியாச்சு, ப்ளஸ் பூண்டு இதை நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சிக்க வேண்டியதான். இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு இப்போ மாற்றியாச்சு. இதை நம்ம இப்போ அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு 1 மினிட் சும்மா நல்லா போட்டு அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் தண்ணியோ வேறு எதுவுமே ஊற்ற வேண்டாம். தக்காளி பூண்டை போட்டு அப்படியே அரைச்சா போதும், இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு வானொலி வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிடுவோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. வானலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கடுகு போட போகிறோம். கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் தண்ணியில் போதும் கொஞ்சம் டப்பன்னு பொரியும். கருவேப்பிலை எண்ணெய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை அதில் அப்படியே ஊற்றிடுவோம். ஸோ நம்ம இதில் எண்ணெய் கொஞ்சம் நம்ம நிறைய விடும்போது என்ன பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இதில் நம்ம இன்னும் காஷ்மீரி சில்லி வேறு போட போகிறோம். போடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். அது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் பார்க்கும்போது நல்லா தெரியும். இப்போ நம்ம இதை லைட்டாக அந்த தண்ணியை வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஆல்ரெடி அரைச்சதில் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக அப்படியே அலசி அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிடுறேன். கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன், ஓகேங்களா. இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டியது தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். சட்னி ரெடி. இதுக்கப்புறம் சட்னி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிட வேண்டியதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நான் மிளகாத்தூளும் உப்பும் போட்டுறேன். மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் தான் போட போகிறேன். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போட போகிறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி உப்பு சேர்த்துக்கிறது நல்லது. நம்ம எல்லாத்துக்குமே ஒரே அளவாக சொல்ல முடியாது. நான் இப்போ இதில் காஷ்மீரி சில்லி போட போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி பூண்டு போட்டிருக்கேன், அதுவும் காரம் உரைக்கும். ப்ளஸ் நம்ம இந்த காஷ்மீரி சில்லி கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ரெண்டுமே ஈவனாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட போகிறேன். 1, 2. இதை நல்லா கொதிக்கிட்டோம், கலக்கிடுவோம். ஒன்லி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இந்த தக்காளி கட் பண்ணுறதுக்கு மற்ற ஐட்டம்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. தக்காளி பூண்டு எல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா 10 மினிட்ஸ்ன்றது அதுக்கு முன்னாடி கூட முடிச்சிடலாம். பட் இப்போ நமக்கு இதெல்லாம் கட் பண்ணதுனால தான் உங்களுக்கு நான் 10 மினிட்ஸ்னு சொல்லியிருந்தேன். பட் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாலே போதும். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்க்கணும். திக்னஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது நமக்கு லைட்டாக ஊற்றி சாப்பிட்டாலே அந்த டேஸ்ட் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு மட்டும் கூட சேர்த்துக்கிறேன். தேவைன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து 5 மினிட்ஸ் தான். நல்லா கொதித்து எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இது கரெக்டான பதம். இந்த டைம் நம்ம இறக்கிட்டால் போதும். அவ்வளோதான். நம்ம இப்போ இட்லியை வச்சு இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசி கம்மியாக வேணும்னா நீங்கள் சில்லி பவுடர் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் பூண்டும் போட்டிருக்கேன். காஷ்மீர் சில்லி இருந்தால் தான் 2 ஸ்பூன் போட்டேன். நார்மல் மிளகாத்தூள் அந்த 1 ஸ்பூன் தான் போட்டிருப்பேன். பட் இது உங்களுக்கு டேஸ்டியாக தான் இருக்கும். இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எண்ணெய் தெரிஞ்சு நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய தமிழ் ட்ரெண்டி கிச்சன் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.
நான் உங்களுக்கு இப்போ அதை இட்லியோட வச்சு அந்த சட்னியோட அந்த அழகையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். அதை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நன்றி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இட்லி சட்னி ரெடி.